சண்டே அப்டின்னா எல்லார் வீட்லயும் ரொம்ப ஸ்பெஷலா தான் இருக்கும். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, எங்க மாமியார் வீட்டுக்கு வந்திருந்ததுனால, சண்டே இன்னும் ரொம்ப ஸ்பெஷலா வந்து இருந்துச்சு. அதுவும் எங்க மாமியார் செய்ற மட்டன் பிரியாணியோட தான் நேத்து சண்டே வந்து எங்களுக்கு வந்து போச்சு. எப்பவுமே இங்க வந்தா கண்டிப்பா மட்டன் பிரியாணி எனக்காகவாது கண்டிப்பா வந்து செய்வாங்க. நேத்து செஞ்சதுக்கு அப்புறம் சொன்னாங்க, "அம்மா கொஞ்சம் குழஞ்ச மாரி இருக்கு" அப்டின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, அப்படியே வந்து இருந்துச்சு. இந்த மட்டன் பிரியாணி எப்படி செய்றாங்கன்னு நானும் ஒரு தடவையும் ரெசிபி வந்து கேட்பேன். பட் இதுவரைக்கும் நான் ட்ரை பண்ணதில்ல. வீடியோஸாவது எடுக்கணும்னு ட்ரை பண்ணுவேன். பட் என்னால முடியவே இல்ல. அந்த பிரியாணிய சாப்பிட்டோம் அப்டின்னா, கண்டிப்பா ஒரு 2 நாளைக்கு அந்த டேஸ்ட் நாக்க விட்டு போகவே போகாது. மட்டன் பிரியாணி கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா, கூடவே சிக்கன் கிரேவி செய்வாங்க. கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தூக்கலா இருக்கும். அந்த காம்போ வந்து பாத்தீங்கன்னா, அவ்ளோ சூப்பரா வந்து இருக்கும். நேத்துமே நல்லா சுட சுட மட்டன் பிரியாணியோட தான் எங்களோட சண்டே போச்சு. எங்க மாமியார் கிட்ட கண்டிப்பா இந்த ரெசிபி எப்படியாவது கத்துக்கணும்னு ட்ரை பண்றேன். முடிஞ்சதுன்னா வீடியோஸுமே எடுத்துட்டு வந்து உங்களுக்குமே வந்து ஷேர் பண்றேன். தேங்க் யூ.